Hello everyone, welcome back to the channel. Now the Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இது இல்லை அப்படின்னு. இட்ஸ் பிகாஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு நான் டெடிக்கேட்டடாக நாளைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறேன். நிறையா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் பண்ண ரொம்ப பெருசாகிருன்னு சொல்லி நான் பண்ணல. இது ஜஸ்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூஎஸ் ஆயில் அண்ட் கோல்டு அனாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிஃப்டி உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியுது, நமக்கு என்ட்ரி இங்கே கிடைக்கவே இல்லை. அதாச்சும் ஃப்ரைடே இங்கே ரொம்ப வால்டேலாக சைட்வைஸாக இருந்து மேலே போவே இல்லை, மார்க்கெட் மொமெண்டமே இல்லாமல் இருந்துச்சு. விச் இஸ் குட். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தா 3-4 நாளாக வந்துட்டு 4 டேஸாக சைட்வைஸாக தான் இருக்குது, விச் இஸ் டோட்டலி ஃபைன். இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் வர சான்சஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் வீக் ஹாலிடேஸுங்கிறனால கொஞ்சம் காஷியஸாக ட்ரீட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒருவேளை 22,545க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்து 22,475 இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே பிடிச்சி நம்ம இங்கேருந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இந்த லெவலேருந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1117 பாயிண்ட்ஸ் கிட்ட பிடிச்சாச்சு, விச் இஸ் ரியலி குட் டார்கெட். சி 400 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணால் டோட்டலி ஃபைன். நம்ம 600 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டோம். ஓகே, விச் இஸ் டோட்டலி ஃபைன். 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்னா கூட, விச் இஸ் குட் பர் மந்த். நாட் பேட். வென் இட் கம்ஸ் டு இண்டெக்ஸ் இட்ஸ் நாட் பேட் அட் ஆல். பட் மேக் ஷூர் வின்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகாமல் பொசிஷன் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் நான் இப்போ தான் ட்ரா பண்ணேன். ஸோ மார்க்கெட்டுங்கிறது கேப் டவுன் ஓப்பனர்ஸ்னால் கூட டோட்டலி ஃபைன். எனக்கு 48,275க்கு மேலே இன்னொரு ட்ரேட் கிடச்சா கண்டிப்பாக நான் திருப்பி என்ட்ரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோன் கோ. ஸோ இப்போ நான் இங்கே இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஓகே, ஃப்ளாட் ஓப்பனர்ஸ்னால் ஃபைன். ஃப்ளாட் ஓப்பனே மேலே போச்சுன்னா இந்த ஒரு ட்ரேடு நான் ஹோல்ட் பண்ணி ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் பிடிச்சிட்டே தான் இருப்பேன். ஓகே, லெட்ஸ் see how this goes. நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் ரன்னில் இருக்குது. இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் சிக்கிருச்சு. ஓகே, இது சிக்கிருச்சு, நல்லாவே சிக்கிருச்சு. அதாச்சும் அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கு. எனக்கு $84.55 மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை பண்ணுவேன். $89 ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, செல் எங்கே பண்ணுவேன்னு பார்த்தா $85.15 கீழே செல் பண்ணுவேன். பட் செல்லிங் வந்துட்டு அக்ரெசிவாக பண்ணக்கூடாது, ஏன்னா இமீடியட்டாக சப்போர்ட்டுக்கு மேலே வரக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு மேலே போய் ஒரு சப்போர்ட் எடுத்தால் பை பண்ணுவேன்ட்டு. அதே மாதிரி நான் இங்கே ஒரு டைம் இந்த ரன்னிங்கில் பை பண்ணல, ஆனால் இந்த சப்போர்ட்டில் பை பண்ணி இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். திருப்பியும் இந்த பவுன்ஸ் பண்ணி இங்கே போகும்போது நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரிட்டன் எங்கே பை பண்ணணுன்னா இந்த லெவலுக்கு மேலே. ஓகே, ஸோ அதாச்சும் 2330க்கு மேலே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதாச்சும் இப்படி பை பண்ணி இப்படி ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சுன்னு தெரியும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நாளைக்கு டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். பொசிஷன்ஸ் இருந்தால் ஹோல்ட் பண்ணி வைங்க, விச் இஸ் ரியலி குட். பிகாஸ் மார்க்கெட் நெகட்டிவாக போச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.